ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை 2 சைடும் அந்த காம்பை மட்டும் பிச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டி பாவக்காய் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, மிளகாய் வத்தல் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் மிளகாய் வத்தலையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் பாவக்காய் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே வச்சு இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாமே வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு இது நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அந்த பாவக்காயிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்பப்போ இந்த மாதிரி திறந்து பார்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பாவக்காய் ஃபுல்லாக வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். அதனால அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப பத்தாமல் போயிடுச்சுன்னா அடியில் பிடிச்சிரும். இதில் எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டு நீங்கள் அதை நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு முக்கால்வாசி பாவக்காய் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால அதில் இருக்க கசப்பு நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. அதனால உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ அதிகமாக சேர்க்க முடியுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும். இதை சிம்லேயே வச்சு மூடி எதுவும் போட வேணாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போடாமல் அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேங்காயோட கலரும் மாறிடுச்சு. இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பாவக்காய் ரொம்ப நல்ல மருந்து. நம்மளோட செரிமான பிரச்சனைக்கு இது உதவுறதுனால நம்மளோட வெயிட் லாஸ் கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.